गाइस முடியல गाइस போகும்போதே முள்ளு ஒன்று இழுத்து தடுக்குது. என்ன நடக்க போதும்? பயங்கரமாக மழைங்க, முடியல. பயமாக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு. யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சைமலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பச்சைமலையை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி என் கூட யார் இருக்கான்னா என்னோடய கருவாச்சி, என்னோடய லவ்வர், என்னோடய பெஸ்ட்டி, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எல்லாமே இவ தான். இனிமேல் எல்லா விலாக்லேயும் நானும் இவ்வளோ மட்டும்தான் இருப்போம். இவ இல்லாமல் இனிமேல் எந்த விலாகுமே இருக்காதுங்க. மலையோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கே இருக்க பாருங்கள். செக் பண்ணி அனுப்புவாங்களா என்னன்றது எனக்கு தெரில. அப்படி எதுவும் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பார்ப்போம், போகலாமான்னு எதுவும் கேட்டுப்போம். போகலாங்களா சார்? தேங்க்யூ சார். கைஸ், நம்மளை வந்து போகலான்னு சொல்லிட்டாங்க. பச்சைமலை வந்தாச்சு கைஸ். பச்சைமலையோட அடிவாரம் தாங்க இது. நம்ம பச்சை மலை ஏற போகிறோம். பட்டாம்பூச்சி தாங்க அங்கங்கே பறக்குது, சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊர்லேயும் தான் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு ஒன்று இருக்குது. பார்க்கு மட்டும்தான் இருக்கும், பட்டர்ஃப்ளைலாம் அங்கே ஒன்றுமே இருக்காது. இங்கே அவ்வளோ பட்டாம்பூச்சி பறக்குதுங்க. இந்த மலையோட உயரமானது வந்து கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 2500 அடி உயரங்க. பரப்பளவு எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியலை. கிட்டத்தட்ட 372 வகையான பட்டர்ஃப்ளை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 282 வகையான பறவைகள் வந்து இந்த மலை மேலே வாழுதுங்க. திருச்சி, சேலம், பெரம்பலூர் 3 மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மலையாக தாங்க இந்த மலையானது வந்து இருக்குது கைஸ். நான் வந்து திருச்சியிலேருந்து வந்தேன். திருச்சியிலேருந்து இந்த மலையானது வந்து ஒரு 80 கிலோமீட்டருங்க. நான் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டேன். காலைல ஒரு 7:30 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். இந்த மலைக்கு வந்து ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டேன். மலைக்கு வந்து 2 பாதைகள் வந்து இருக்குது. நான் எந்த வழியாக வந்தேன்னா திருச்சிலேருந்து துறையூர் வந்து, துறையூர்லேருந்து இந்த பச்சைமலைக்கு வந்துட்டாங்க. இந்த மலையிலையும் ஒரு 32 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த மலை மேலே. இந்த மலை மேலே நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுவாங்க. இன்னும் குறுகிய மலை தாங்க. நம்ம கொல்லிமலை, ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல்னு வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருப்போம். அந்த மாதிரி இந்த இடத்த வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கூட அறிவிக்கலைங்க இன்னும். அந்த அளவுக்கு தான் இந்த பச்சைமலை இடம் வந்து இருக்குது. பாதி பேத்துக்கு இப்படி ஒரு மலை இருக்கா அப்படின்றதே ஒரு டவுட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா நிறையா டூரிஸ்டருக்கு வந்து தெரியவும் தெரியாது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்றதும். ஆனால் ரொம்ப அழகான ஒரு இடங்க. மலை மேலே ஏற ஏற அப்படியே குளுகுளுன்னு இருக்குங்க. மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அருவிகள் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது. அருவிகள்னு பார்த்தீங்கன்னா மங்களம் அருவி, கோரையார் அருவி, அப்புறம் எருமப்பள்ளி அருவி, அப்புறம் வந்து மயிலூற்று அருவின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அருவி இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த மங்களம் அருவி மட்டும்தாங்க ஓப்பனில் இருக்குது, மற்ற எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இந்த மலையை வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் எதுவுமே வந்து நிறைவேறலை. நம்ம மலை மேலே வந்தாச்சு கைஸ். இந்த மலை மேலே வந்தோடனே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கைஸ், இப்போ அடுத்தது நம்ம போக போகிற இடமானது வந்து எங்கன்னா மங்களம் அருவிக்கு தாங்க போக போகிறோம். அந்த மங்களம் அருவிக்கு போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் செங்காட்டுப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க, அங்கே போகணுங்க. அங்கே போயிட்டு அங்கே இருந்தாங்க நம்ம வந்து மங்களம் அருவிக்கு போக முடியும். செம்ம கூலிங்காக இருக்குது கைஸ். நான் கூட வெயில் டைமில் எப்படி இருக்க போதோ என்னமோ இருக்க போதோன்னு நினச்சிட்டு வந்தேன். இதாங்க டாப் செங்காட்டுப்பட்டி. இதிலேருந்து உள்ளே போகணுங்க மங்களம் அருவிக்கு. இதெல்லாம் முந்திரி மரம் தாங்க. இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மாங்காய் மரங்க. இது மாங்காய் மரம், இது எல்லாமே மாங்காய் மரம் தாங்க. மங்களம் அருவி செங்காட்டுப்பட்டியிலேருந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க இந்த மலை மேலே. இந்த மலை மேலேயே பார்த்தீங்கன்னா திருச்சி, சேலம், பெரம்பலூர் அப்படின்னு பிரித்து இருக்குங்க. நீங்கள் இந்த மலை மேலே வந்து தங்கி இந்த மலையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாதுங்க. ஏன்னா அந்த மலை மேலே தங்குறதுக்கான எந்த வசதியுமே கிடையாது. ஒருவேளை அவங்க ரிலேட்டிவ், உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் நீங்கள் தங்கி சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா டென்ட்டு மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊருங்க பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்க்க வேண்டியதாங்க. அதே போல் உணவும் பார்த்திங்கன்னா மேலே வந்து கடைகள் வந்து அவ்வளோக்கு இருக்காது.
அதனால் நீங்கள் உணவு வந்து கீழே இருந்து எடுத்துகிட்டு வர பாருங்கள். ஸ்நாக்ஸு, ஃபுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும். மேலே வந்து அவ்வளோவுக்கு கடைங்க வசதி எதுவுமே இருக்காதுங்க. நான் இந்த மலை மேலே வர்றப்பெல்லாம் இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குங்க, அங்கே தான் சாப்பிடுவேன். இந்த இங்கே இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை. இதுதாங்க மங்களம் அருவி. என்ன போட்டிருக்கு, 9 to 5 வரை அனுமதி, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னாடி இந்த அருவிக்கு போகிறதுக்கு வந்து இங்கே 2 பேர் உக்காந்துருப்பாங்க. 30 ரூபாயோ 20 ரூபாயோ நம்ம அமௌண்ட் வாங்குவாங்க. போய் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியலை, வாங்க கீழே போய் பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம வந்து மங்களம் அருவி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த மங்களம் அருவிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 150 படிக்கட்டு வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி தாங்க இருக்கும். அருவி சவுண்டு கேட்குதுங்க, தண்ணி இருக்குங்க. கைஸ், இந்த அருவியோட தண்ணீரானது வந்து அங்கே ஊற்றி அப்படியே இது வழியாக வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 150 அடி ஆழத்துக்கு போகும் பாருங்களேன். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் வலிக்கு விழுந்தாலும் நம்ம அவ்வளோதாங்க. நம்ம வந்து அங்கே கீழே போகலாம், ஆனால் அங்கே வந்து லோக்கல் கைடு இல்லாமல், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லாமல் நம்மளால வந்து நம்ம அங்கே போக முடியாதுங்க. கரடி, குரங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விலங்குகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. நம்ம அங்கே போய் நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம உயிருக்கு சேஃப்டி கிடையாது. ஓகே கைஸ், நம்ம வந்து மங்களம் அருவி போயிட்டு வந்துட்டோம். படிக்கட்டு ஏறி வந்தனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. அடுத்தது வந்து ஒரு வியூ பாயிண்ட் போகிறோம் கைஸ். வாங்க கிளம்பலாம். அதான் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஏன்னா இங்கே பக்கத்தில் இந்த மரவள்ளிக்கிழங்கு குச்சி இதெல்லாம் வந்து போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த புகை கறியெல்லாம் வந்து மேலே வந்து அடிக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கிட்டு போயிடுறேங்க. மழை லைட்டாக தூருதுங்க. மழை வந்தால் நல்லாயிருக்கும். மழை வர மாதிரி இருக்குது கைஸ். பயங்கரமாக மழைங்க, முடியலை. நான் உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக மழை பெய்யுதுன்னு பாருங்களேன். அவ்வளோ அழகாக மழை பெய்யுதுங்க, செம்மையாக மழை பெய்யுதுங்க. உண்மையிலே மலை மேலே மலையோட மலையாக இருக்கிறது செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க. யாருமே இல்லைங்க இப்போ இந்த இடத்துல. இப்போ நான் மட்டும்தான் நிற்கிறேன். என் கூட இருந்தால் ஒரு 3 மாடு நிற்கிது. கைஸ், ஒரு வழியாக மழை விட்டுருச்சுங்க. இப்போ மணி கரெக்டாக 2:30ங்க. கிட்டத்தட்ட மழையானது வந்து ஒரு 2 மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நெய்வாசல் அப்படின்ற ஒரு ஏரியா கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு வந்து புதுசாக ஒரு ரோடு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அது போட்டு முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஏன்னா இப்போ போனோம்னா அந்த வழியில் போனோம்னா வெறும் சேரும் சகதியுமாக இருக்கும் மழை பெஞ்சிருக்கனால. அதுவும் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக மழை பெஞ்சிச்சுங்க. இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் முந்திரி, அப்புறம் மாங்காய், மரவள்ளிக்கிழங்கு, பலாப்பழங்க, இது மட்டும்தாங்க அதிகமாக இந்த மலை மேலே வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். இப்போ சீசன் டைம் இல்லாதனால இப்போதைக்கு எதுவும் வந்து நமக்கு கிடைக்கல. சீசன் டைமில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கிடைக்குங்க. இந்த வழி தாங்க. அப்போ அந்த நெய்வாசல் அப்படின்ற ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போனோம்னா அது ரொம்ப சுற்று. இது வந்து இந்த ஷார்ட்கட்டு, இதில் தான் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோட் ரைடாக இருக்க போதுங்க. நமக்கு இந்த பச்சை மலை காடே ஒரு கருவேப்புள்ள கட்டு கொத்தமல்லி மாதிரிங்க. நமக்கு எல்லா ரூட்டும் தெரியும்ல. நீங்கள் நினைக்கலாம் இதனால முட்டு சந்தை அப்படிலாம் இல்லை. ஐயோ, இதில் எப்படி போக போகிறோன்னு தெரியலைங்களே. பச்சை மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் கைஸ் வண்டியை நல்லா பலன்னு பாலிஷ் பண்ணி சர்வீஸ் பண்ணி செயின் லூப்லாம் அடித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. தரமான செய்கை. ஒரு வழியாக தார் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு வண்டி நிற்கிதுங்க, போயிடலாம். போயாச்சுல, அப்படி போகலாங்களா?
குழி தோண்டி வச்சுருக்காங்க. இங்கிட்ட ரோடு போகுதுங்களா, இங்கிட்டு போகலாங்க. எவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளை பறக்குது பாருங்கள் பட்டர்ஃப்ளை. ஆஹா, எவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளை பறக்குது. இதுதாங்க நெய்வாசல். இங்கே போர்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா. வந்தாச்சு காய்ஸ். காய்ஸ், நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி என் வண்டியை பாருங்களேன், எந்த அளவுக்கு நாஸ்தி ஆயிடுச்சுன்னு. வரும்போது தாங்க பலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். சரி வாங்க நம்ம வியூ பாயிண்ட்டை போய் பார்க்கலாம். அடிக்கடி தாங்க தப்பு பண்ணிடுறேன், வண்டி சேவை எடுக்க மறந்துடுறாங்க. இந்த டைல்ஸில் நீங்களாம் ஏறும்போது பார்த்து ஏறுங்க, ஏன்னா வழுக்கும் ரொம்ப. இது தாங்க இந்த மலையோட மெயின் வியூ பாயிண்ட். வாங்க நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தா தான் நல்லா தெரியும். ஸோ அப்பா, 2.5 மணி நேரம் அடித்த மழைக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கும் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த வியூ பாயிண்டோட நேம் என்ன அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலைங்க. ஆனால் இந்த வியூ பாயிண்டோட நிக் நேம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியுங்க. இந்த வியூ பாயிண்டோட நிக் நேம் என்ன அப்படின்னா சூசைட் பாயிண்ட். யாராச்சும் சூசைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த பாறையில் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பாங்களாம். அதனால் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. கைஸ், பார்த்தாலே பயமாக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு. யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்கள், கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க சூசைட் பாயிண்ட்டுன்னு. இந்த மலை மேலே ஒரு இறக்கம் ஒன்று இருக்குது, அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். அப்பா, போகும்போதே முள் ஒன்று இழுத்து தடுக்குது. என்ன நடக்க போதோ பார்ப்போம் வாங்க. அப்பா, இப்போ கொல்லிமலை இதில் எந்த சைடுன்னு இருக்குது? அந்த உயரமான மலை தான் இந்த மலைக்கு அங்கிட்டு இருக்கிறது. இந்த மலைக்கும் அங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக கொல்லிமலை தான். அது ஃபுல்லாக கொல்லிமலை. ஆனால் இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. இல்லை, அது சரி தனி. சரி 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 கேஸ், இங்கேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மலையே தெரியுதுங்க. ஆமாம், இங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது தாங்க கொல்லிமலை. ஆமாம். சரி கைஸ், நம்ம கிளம்பலாம். நல்ல வழி இல்லை. ஓ, வழி அங்கிட்டு இருக்குங்களா? அந்த வழியை மறந்துட்டு இதில் பூரா போயிட்டாங்க. போனால் அங்கே எக்கச்சக்கமான இடம். ஆ. சரி கைஸ், நம்ம மேலே ஏறுவோம். அண்ணன் அவர்படியே சர்ன்னு போயிட்டார். நமக்கு என்னன்னா முள்ளு கில்லு எல்லாம் கிழிச்சிருச்சு. அவர் கையில் ஒரு குச்சி வெப்பன் வச்சுருக்காருங்க. ஓகே காய்ஸ், இந்த vlog வந்து இதோட முடிவடைகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம்.